ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி முளைக்கீரை கடையில் பார்க்க போகிறோம். ஒரு கட்டு கீரையை கழுவிட்டு 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி தாளித்தோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான முளைக்கீரை கடையல் ரெடி. ரொம்ப சிம்பிள். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நல்லா வெந்துருச்சு. ஆற வச்சு மத்து வச்சு கடைஞ்சாச்சு. நீங்கள் கடைஞ்சாலே நல்லா நைஸாகிடும் வெந்ததுனால. ஸோ மத்து வச்சு கீரை கடையிற கொத்து சட்டியில் கடைஞ்சோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான கீரை கடையல் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு வாழைக்காய் தான் செஞ்சுருக்கேன். வாழைக்காவை தோலை சீவிட்டு ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணி தனியாக தண்ணியில் போட்டாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வடகம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. இப்போது வாழைக்காவுக்கு மசாலா போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். உருளைக்கிழங்கு வாழைக்காய் எது செஞ்சாலும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்து காரம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வாழைக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வைங்க, கருத்து போகாமவும் இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஸ்டார்ச்சும் க்ளீன் ஆகிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும், நல்லா க்ளீனாகவும் இருக்கும், ஒட்டாது. இப்போது மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். எல்லா பக்கமும் காரம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தோசை தவாவில் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகும். அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். தோசை தவாவில் போட்டு எடுக்கும்போது நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஒரு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை கடையலுக்கு இந்த தொட்டுக்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு காராமணி சுண்டல் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதையும் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு சால்ட்டு மட்டும் போட்டு வேக வச்சு ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணிட வேண்டியதான். லன்ச் மெனு பேக் பண்ணும்போது பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணணும். ரொம்ப முடியல அப்படின்னா பிஸ்கெட்ஸ் அப்படி இல்லைனா பேக்கடு ஃபுட்ஸ் வாங்கி கொடுத்துட்றோம். நம்மளால் முடிஞ்ச அன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சுண்டல் கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ டெய்லியும் ஒரு கீரை, வாரத்தில் ஒரு 2 நாள் கீரையும் ஒரு 2 நாள் சுண்டலும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான லன்ச் மெனுவாக கொடுப்போம். இப்போது வாழைக்காய் தோசை தவாவில் போட்டாச்சு. நல்லா மொறுமொறு கிறிஸ்பியாக ஆகட்டும். 10 நிமிஷம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் டர்ன் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் மொறுமொறுன்னு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இல்லைனா வீடு ஃபுல்லாக அந்த புகை போச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு இருமல் வரும். ஸோ கிச்சனில் நம்ம செய்யும்போது ஓப்பன் கிச்சனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா போட்டு எடுத்திங்கன்னா மொறுமொறுன்னு ஆகிடும். இன்னும் லன்ச் மெனு சிம்பிளான லன்ச் மெனு தான். நம்மளுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தோசையும் இட்லி பொடியும் தான். 2 பக்கம் அடுப்புலையும் மாற்றி செஞ்சிட்ருக்கலாம். இப்போது காராமணி சுண்டல் நைட்டு ஊற வச்சதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் சால்ட்டும் 2 கிளாஸ் தண்ணியும் முழுகிற அளவுக்கு ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். பசங்களுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தப்பு கிடையாது. ஸோ கொஞ்சம் பசையாகவே வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கர் பண்ணி அதுக்கப்புறம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சுண்டல் ஆற வச்சு டப்பாவில் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு காராமணி சுண்டலும், மதியம் லஞ்சுக்கு கீரை கடையில் சாப்பாட்டு கூடவே மிக்ஸ் பண்ணிட்டேன். பசங்க சின்ன பசங்கிறதுனால தனித்தனியாக கொடுத்தோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட தெரியாது. ஸோ சாதமும் கீரை போட்டு அதை ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸ்பூனும் வச்சு பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு.